நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவங்க அவைலபிளா இல்லைனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உனக்கு இன்னைக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. உன்னால அந்த வலியை தாங்கிக்க முடியலனா எப்ப வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்று சொல்லி விக்ரமை பார்த்து சிரித்தாள் சுரபி. விக்ரம் அவள் கண்களையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். சுரபி சிரித்துக்கொண்டே ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தாள். விக்ரமின் மனதில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உணர முடிந்தது. அவன் முகத்தில் தானாக புன்னகை ஒட்டி கொண்டது. அவளையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். நாளுக்கு நாள் தனக்கும் சுரபிக்கும் இருக்கும் இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நினைத்து உண்மையிலேயே அவன் மிகவும் சந்தோஷமடைந்தான். விக்ரம், சுரபி இருவருமே மும்பையை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். அவர்கள் இல்லாத நேரத்தில் கண்ணனும் துஷாரும் மற்ற வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொள்வார்கள். அபினவின் 4 திறமையான வேலையாட்களில் கண்ணன் வணிக விவகாரங்களை எல்லாம் பார்த்து கொள்ள ஒரு சிறந்த நபர். அதனால் ஆபீஸ் பொறுப்பை முழுவதுமே விக்ரம் கண்ணனை நம்பி விட்டுவிட்டு செல்லும் அளவிற்கு ஒரு நம்பிக்கையான ஆளாக இருந்தான். மேலும் கண்ணனுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் கிருஷ்ணா குடும்பத்தில் இருக்கும் எல்லோருமே அவனுக்கு உதவுவதற்காக தயாராக இருந்தார்கள். எந்த சூழ்நிலையையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியும். அடுத்த நாள் காலையில் விக்ரமும் லம்போவும் மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றார்கள். விமானம் மூலமாக ஹைதராபாத்திற்கு போவதற்கான திட்டம் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் பாதுகாப்பாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு விக்ரமின் போன் ரிங்காகும் சத்தம் கேட்டு மொபைலை எடுத்து அட்டன் செய்தான். அந்த பக்கத்தில் டேனியிடம் இருந்து கால் வந்து இருந்தது. ஹலோ மிஸ்டர் விக்ரம், என்னோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் ஏற்கனவே லாட்டின் குரூப் ஹெட் குவார்ட்டருக்கு வந்துட்டாங்க என்று பணிவுடன் சொன்னான். சரி, அங்கே நிலைமை எப்படி இருக்கு? ஹைதராபாத் லத்தீன் குரூப்ல உங்களோட செல்வாக்கு எந்த லெவல்ல இருக்கு என்று விக்ரம் கூலாக கேட்டான். மிஸ்டர் விக்ரம், உண்மையை சொல்லணும்னா ஏஷியன் லத்தீன் குரூப்ஸ் ஏஜென்ட் ஐடென்டிட்டி இங்கே காலியாக தான் இருக்கு. அங்கே யாரையும் சேஞ்ச் பண்ணுற உரிமை எனக்கு இல்லை. ஆனால் இங்கே மார்ச் ஜென்டில் ஃபேமிலின்னு ஒரு சப் குரூப் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கு. போன தடவை நான் ஹைதராபாத்துக்கு வந்தப்போ கூட அவங்க என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க என்று சொன்னான் டேனி. ஓ, ஜென்டில் மார்ச் பின்னால ஒரு ஃபேமிலி குரூப்பே இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அங்க இருக்கிற உன்னோட ஆப்பனண்டான விஷ்ணு ரொம்ப புத்திசாலியான ஆளுன்னு சொன்னல, அவனை என்கிட்ட விட்டுரு. அங்க வந்ததும் நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் டேனி உற்சாகமாக, ஓகே மிஸ்டர் விக்ரம், தேங்க்யூ so மச் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். ஆசியாவில் உள்ள லத்தீன் குழுக்களின் கீநோட் ஸ்பீக்கராக டேனியை உருவாக்க விக்ரம் எப்போதும் பார்த்து கொண்டு இருந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக லத்தீன் குழுக்களின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து டேனிக்கு செல்வாக்கு செலுத்த விஷ்ணு அனுப்பப்பட்டான். அதற்கு மேல் டேனிக்கு பெரும் சக்தியும் பல திறமைகளும் இருப்பதாக நினைத்தான். ஆனால் உண்மையில் அவன் லத்தீன் குழுவின் ஏஜென்ட்டாக மட்டும்தான் இருந்தான். டேனியை கண்காணிப்பதற்காக ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து விஷ்ணு வருகிறான். உண்மையில் லத்தீன் குழுக்களில் டேனியின் பவரை விடவும் விஷ்ணுவின் பவர் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒரு முறை விக்ரம் டேனிக்கு விஷ்ணுவை எதிர்க்க வேண்டிய ஐடியாவை தனக்கு கொடுத்து உதவுவதாக சொல்லியிருந்தான். அதன் மூலமாக லத்தீன் குழுக்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் சொல்லியிருந்தான். அது எல்லாம் இனிமேல் தான் நடக்கப் போகிறது என்று நினைத்து டேனி மிகவும் சந்தோஷமாக இருந்தான். போன் கட்டானதும் விக்ரமின் உதடுகளில் நம்பிக்கையான புன்னகை தோன்றியது. இந்த முறை அங்கே இருந்த பணக்காரரான நிரஞ்சனுக்காக ஹைதராபாத்திற்கு செல்கிறான். அவனுக்கு அதிகாரம் அதிகம். அதனால் ஹைதராபாத் முழுக்க நிரஞ்சனை கண்காணிக்க விக்ரமிற்கு முழு கட்டளை வேண்டும். அதற்கான ஒரே வழி டேனி மட்டும்தான். அந்த திறமை அவனுக்கு இல்லாவிட்டாலும் விக்ரமின் வித்தைகள் அவனை பரிபூரணமாக மாற்றிவிடும். ஹைதராபாத்தில் இருக்கிற நிரஞ்சனோட பிஸ்னஸ் எம்பையரை டேனிங்கிற கத்தியை வச்சு எப்படி அழிக்க போறோன்னு மட்டும் பாரு. உள்ள மறைஞ்சிருக்கிற நரி எப்படியும் வெளியே வந்துதான் ஆகணும். அதை எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று விக்ரம் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். ஹைதராபாத் சிட்டி ஸ்டார் ரிங் ஆர்டிபிஷியல் ஐலாண்டில் இருக்கும் மைனர் கிளப் மஹிலா சன் சிட்டி குரூப்பால் உருவாக்கப்பட்ட பெரிய அளவிலான கமர்ஷியல் ஐலாண்ட் இது. இந்த மைனர் கிளப் சிட்டியில் மிகவும் நல்ல பெயரை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கும் பணக்கார வட்டத்தில் இது மிகவும் பிரபலமான கிளப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மைனர் கிளப்புக்குள் இருந்த கோல்ஃப் மைதானத்தில் சில கருப்பு நிற உடை அணிந்த செக்யூரிட்டிகள் நின்று கொண்டு இருந்தார்கள். ஒரு அழகான நடுத்தர வயது பெண் ஸ்லைட் கிரீம் கலர் உடையில் கோல்ஃப் விளையாண்டு கொண்டு இருந்தாள். கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு சேரில் சாதாரண
சாதாரண உடையில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து அந்த பெண் விளையாடுவதை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலியான நபர். அவரது கண்கள் பழைய ஞானத்தால் நிறைந்திருந்தது. அந்த முகம் ஹைதராபாத் நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் அடிக்கடி வரும் ஹைதராபாத்தின் மிகப்பெரிய பணக்காரர் நிரஞ்சன். மிஸ்டர் நிரஞ்சன், நீங்க இந்த தடவை மும்பையில ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. ஆதித்யா குடும்பத்தோட முக்கியமான வாரிசு விக்ரம் உங்களை தேடி கொல்றதுக்காக கண்டிப்பா வருவான் என்று சொன்ன அந்த பெண் அவர் அருகில் வந்து உட்கார்ந்து ஒரு கிளாஸ் ரெட் ஒயினை எடுத்து குடித்தபடி கிண்டலாக அவரை பார்த்து சொன்னாள். அவள் முகம் பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. விக்ரம் இருந்திருந்தால் அவள் யார் என்று சரியாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவர் விக்ரமின் சித்தி அனுராதா. அவள் ஆதித்யா குடும்பத்தில் 10 வருடங்களுக்கும் மேலாக இருக்கிறாள். கடைசியாக ராகவுடன் சேர்ந்து தனது கணவர் சம்பத் உட்பட ஆதித்யா குடும்பத்தில் இருந்த அனைவரையும் விஷம் வைத்து கொன்றுவிட்டாள். அனு, என்னுடைய யூகம் என்னன்னா, விக்ரம் ஏற்கனவே என்னை தொந்தரவு பண்ண ஹைதராபாத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் அவனோட முக்கியமான ஆள் அபினவை கடத்திட்டு வந்தது தான். விக்ரம் பத்தின என்னோட கணிப்பு ரொம்ப ரொம்ப சரியானது தான். அவனை சமாளிக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ரொம்ப திறமசாலி தான். ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு குறை விசுவாச குணமும் அதிகமா உணர்ச்சி வசப்படுறது தான். அதுதான் அவனுடைய வீக்னஸ். அதை தாண்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ற யாரையும் அவன் சிக்கல்ல மாட்டி விடுறது கிடையாது. அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. எது எப்படியோ இந்த தடவை அவன் ஹைதராபாத்துக்கு வருவான்னு தெரிஞ்சு அவனுக்காக நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு இடம் ரெடியா வச்சிருக்கேன். சீக்கிரம் அவனுக்கான குழியை தோண்டிட வேண்டியது தான். இவன் ஒருத்தனை மட்டும் எதுக்கு மிச்சம் வச்சுக்கிட்டு என்று சொன்னார் நிரஞ்சன். அதை கேட்டதும் அனுராதா சத்தமாக சிரித்தாள். உண்மையை சொல்லணும்னா விக்ரமோட திறமைகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவனை மிரட்டுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க எப்படி அவனை கொல்ல போறீங்கன்னு பார்க்க நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அதே நேரத்தில் நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். விக்ரமுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். போன தடவை அவன் ரெட்டி ஃபேமிலியில இருந்த டார்க் செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் அவனோட கையாலேயே கொன்னான். அதனால எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க என்று சொன்னாள். இள ரத்தம்ல அப்படிதான் இருக்கும். உண்மையிலேயே விக்ரம் ஒரு நல்ல திறமசாலி. என்னோட குடும்பத்துல மட்டும் அவன் பிறந்திருந்தா அவனை வச்சு நான் என்னென்னவோ சாதிச்சிருப்பேன். ஆனா அப்படி நடக்கலையே. அதனால அவன் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன். நான் அதை சீக்கிரமே நிரூபிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்ன நிரஞ்சன் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு, விக்ரம் என்ன தேடி வர்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு அவனை சார்ந்து இருக்கிற எல்லோருக்கும் நான் சீக்கிரமே புரிய வைப்பேன் என்று சொன்னார் நிரஞ்சன். மிஸ்டர் நிரஞ்சன், நான் உங்களோட உத்தியை நம்புறேன். கண்டிப்பா உங்களால அவனை ஈஸியா சமாளிக்க முடியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அவனோட வயசு என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் அனுராதா. ஹே, அப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா என்று நிரஞ்சன் விளையாட்டாக கேட்டார். உடனே அனுராதா வெட்கத்தில் சிரித்துக்கொண்டே, ஐயோ, நான் அந்த மீனிங்ல சொல்லல. உங்க முன்னாடி எல்லாம் அவனால நிக்க கூட முடியாதுங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னாள். ஆனால் அந்த விக்ரம் உண்மையிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவன் சொர்க்கத்திற்கு செல்லும் திறன் கொண்டவன். அவன் மட்டும் உள்ளே நுழையாமல் இருந்திருந்தால் ரெட்டி குடும்பத்தின் ஏகாபத்திய வட்டத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்து இருக்கும். ஆனால் இப்போது விக்ரமால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்படி வந்து ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று அனுராதா வெறுப்புடன் நினைத்தாள். ஆதித்யா குடும்பத்தை என்னால ஈஸியா முடிக்க முடிஞ்சது. ரெட்டி குடும்பத்துக்காக ஆதித்யா ஃபேமிலிய ஒரேடியா க்ளோஸ் பண்ணதான் அந்த சம்பத்தை நான் கல்யாணமே பண்ணேன். ஆனா இந்த லக்கி டாக் விக்ரம் மட்டும் என்கிட்ட இருந்து மிஸ் ஆகிட்டான். இப்போ அவனால எல்லாருக்கும் எவ்வளவு தலைவலி என்று சொல்லி அனுராதா புலம்பினாள். அதை கேட்டு நிரஞ்சன் மெதுவாக சிரித்தார். அனுராதாவின் முகம் இருண்டு போயிருந்தது. நான் ஆதித்யா குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னால வெளியே போன அவன் ஃபியூச்சர்ல இவ்வளவு பெரிய ஆளா மாறி வருவான்னு நான் கற்பனை பண்ணி பார்க்கல. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த அமைப்பை எங்கிருந்தோ வந்த அவன் முழுசா அழிச்சிட்டான். 10 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் இதுக்காக என்னையே விட்டு கொடுத்தேன். செத்து போன என்னோட பிரதரை நினைச்சா எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, நான் ஆதித்யா குடும்பத்துக்குள்ள மருமகளா போன அன்னைக்கே விக்ரமோட அம்மா சரண்யாவை கொன்னு இருக்கணும். நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று அனுராதா மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தாள். அனுராதா,
அவனை எப்படியாவது போர்ட் சிட்டிக்குள்ள வர வைப்போம். அதுக்கப்புறம் அவனோட முடிவை நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இரு. இந்த தடவை கண்டிப்பா அவன் நம்ம கையில இருந்து தப்ப முடியாது. நான் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை உன்கிட்ட கொடுக்கறேன். அவனை நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. உன்னோட வெறியெல்லாம் தீர்ற வரைக்கும் அவனை துடிக்க துடிக்க கொன்னு போட்டா கூட தப்பில்ல என்று சொன்னார் நிரஞ்சன். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்க விக்ரமும் லம்போவும் மும்பையில் இருந்து ஹைதராபாத்திற்கு புறப்பட்டு வந்து கொண்டு இருந்தார்கள். நள்ளிரவு நேரத்தில் ஹைதராபாத் நகரம் மிகவும் பளிச்சிடும் விளக்குகளில் பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருந்தது. அவர்கள் ஹைதராபாத்தை அடைந்த அந்த நேரத்தில் டேனி விக்ரமை அழைத்தான். மிஸ்டர் விக்ரம், உங்களை பிக்கப் பண்ண நான் என்னோட டிரைவரை அனுப்பியிருக்கேன். அவன் நீங்க தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு உங்களை கூட்டிட்டு வருவான் என்று சொன்னான் டேனி. இட்ஸ் ஓகே டேனி, நான் இப்போ ஆல்ரெடி ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சொன்ன விக்ரம் டேனிக்கு சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி ஃபோனை கட் செய்தான். அந்த நேரத்தில் அந்த நீண்ட அமைதியான தெருவில் ஒரு ஆழமான வெடி சத்தம் கேட்டது. திடீரென்று ஹைதராபாத் சிட்டியே கலங்கியது போல இருந்தது. விக்ரம் லேசாக முகத்தை சுழித்தபடி கார் ஜன்னல் வழியாக பார்த்தபோது வண்ணமயமான ஸ்போர்ட்ஸ் கார்கள் வேகமாக வருவதை பார்த்தார்கள். அந்த கார்கள் வரும் வேகத்தை பார்க்கும் போதே பயமாக இருந்தது. அந்த கார்களில் ப்ளூ கலர் ஓட்டிக்கொண்டு வந்த ஒருவன் நன்றாக குடித்துவிட்டு காரை முன்னும் பின்னும் ஆட்டியபடியே ஓட்டிக்கொண்டு வந்தான். திடீரென ரோட்டை கடந்து வந்த ஒரு 8 வயது சிறுவன் மீது அந்த கார் வேகமாக மோத வந்தது. உடனே டக்கென சுதாரித்து கொண்ட விக்ரம் டிரைவரின் கையில் இருந்த ஸ்டேரிங்கை வேகமாக திருப்ப அந்த சிறுவனுக்கும் காருக்கும் நடுவே வந்து நின்றது. வேகமாக வந்த அந்த குறுக்கே வந்த டாக்ஸியை பார்த்ததுமே வேகமாக பிரேக் போட அந்த கார் சரசரவென இழுத்து கொண்டு வந்து நேராக டாக்ஸியின் மீது மோதி நின்றது. கோபமாக லம்போகினியில் இருந்து இறங்கிய அவன் விக்ரமை பார்த்து, டேய், நீ மோதுறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? இவ்வளவு பெரிய கார் வர்றது கண்ணுக்கு தெரியலையா என்று கத்தினான். வாட்ச் அணிந்து ஆடம்பரமான உடை அணிந்திருந்த அந்த இளைஞன் கோபமாக விக்ரமை பார்த்து கொண்டு இருந்தான். அந்த காருடன் வந்த 4-5 பந்தய கார்களும் நின்றது. விக்ரம் கோபமாக அவனை முறைத்து பார்த்து கொண்டு பின்னால் திரும்பி அந்த சிறுவனை பார்த்தான். விக்ரம் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் வந்த வேகத்தில் கார் கண்டிப்பாக அந்த சிறுவனின் மீது மோதி இருக்கும் என்று யோசித்த விக்ரம் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கும் அந்த பையனை பார்த்து அருகில் சென்று பேசினான். உனக்கு எதுவும் ஆகலையே? உன்னோட பேர் என்ன தம்பி? எதுக்கு இந்த இடத்துல தனியா வந்திருக்க என்று கேட்டான் விக்ரம். என்னோட பேரு ஆரியவர்தன் அண்ணா. நான் என் அப்பா அம்மாவோட ஃப்ளைட்ல இருந்து இப்போதான் இறங்கினேன். இங்க ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு இறங்கினேன். நான் இறங்கினதும் தெரியாம அவங்க காரை எடுத்துட்டு போயிட்டாங்க என்று அந்த சிறுவன் ஏற்கனவே காரை பார்த்து பயந்து லேசாக நடுங்கியபடியே சொன்னான். கவலைப்படாதீங்கண்ணா, உங்க காரை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் என்று சொன்ன விக்ரம் அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்தான். கடவுளே, நம்மளுக்குனே தான் வருவானுங்களா இவனுங்க? இந்த மாதிரி வேஸ்ட் ஃபெலோஸ் எல்லாம் எதுக்கு ரோட்ல நடந்து வருது? இப்ப பாரு, இவங்களால நம்மளோட ரேஸ் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மிட் நைட்ல கூட நம்மளால நிம்மதியா ரேஸ் விட முடியல என்று ஒரு ஆடம்பர லுக்கில் இருந்த இளைஞன் ஒருவன் சொன்னான். ஏய் ஹீரோ, நல்ல வேலை பண்ணுன. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்நேரம் அந்த சின்ன பையன் எங்க காருக்கு அடியில நசுங்கி இருப்பான் என்று ஏளனமாக சிரித்தபடி அவர்களுடன் நின்று இருந்த ஒரு பெண் சொன்னாள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விக்ரமிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.